ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தாரிகாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, புளியோதரை கோவிலெலாம் செய்கிற மாதிரி புளியோதரை எப்படி செய்யலான்றதை தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் தாரிகாஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிவிடுங்க. புளியோதரைக்கு 3 ஸ்டெப் இருக்குது. ஒன்று பொடி செய்யணும், அடுத்தது ரைஸ் வேக வச்சுக்கணும், அடுத்தது புளி கரைசல் செய்யணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். எள்ளு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி விதையை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடுறேன். அடுத்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாவும் நல்லா வறுபட்டுடுச்சு, எடுத்துடலாம். அடுத்தது எள்ளு போட்டுக்கலாம். எள்ளும் நல்லா வறுத்துட்டேன், அதையும் எடுத்து தனியாக வச்சிடுறேன். மிளகு போடுறேன். இது கூடவே வெந்தயம் போடுறேன். அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்தது கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பையும் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்டுச்சு. இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். கடைசியாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையுமே வறுத்துட்டோம். இது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம் மிக்சியில் போட்டு. இப்போ நம்ம புளிக்கரைசல் செய்ய போகிறோம். அதுக்கு நல்ல ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி வச்சுக்கோங்க, வேர்க்கடலை, கல்லுப்பு, நல்லெண்ணெய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பில் நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுடுறேன். இது நல்லா பொரியட்டும். இது கூட காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். வேர்க்கடலை போட்டுக்கிறேன். அடுத்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போடுறேன். இப்போது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போடுறேன். உப்பு போடுறேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரொம்ப தண்ணியாக இருக்குது. இது நல்லா கொதிக்கணும். கொதித்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். அந்த அளவு கொதிக்க விடுங்க. நான் கடைசியாக காட்டுறேன் எப்படி வருதுன்னு. சாதம் வேக வச்சு ஆற வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம வறுத்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் பொடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த டைமில் நம்ம பொடி பண்ணதை இது கூட ஆட் பண்ணணும். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்ச பொடி போடுறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இன்னும் கொஞ்சம் திக்காகணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இந்தளவு திக்காகணும். அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் நிறைய நாள் இருக்கும். இல்லாட்டி சீக்கிரமாக கெட்டு போயிடும் தண்ணி இருந்ததுன்னா. இப்போ பாருங்கள், சாதம் நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி பொல பொலன்னு இருக்கணும், உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போது இது கூட நாம் செஞ்ச புளிக்கரைசல் போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சம் பச்சை நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடியை மேலே லைட்டாக தூவிக்கலாம். அவ்வளோதான். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோயில் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.